பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு. திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் நீதிமன்றம் முழுவதும் பதட்டமான சூழ்நிலை நீடி வருகிறது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகள் மற்றும் பணியில் இருந்த அனைவரும் நீதிமன்றத்திற்குள் இருந்து வெளியே வந்தனர். மேலும் திருப்பத்தூர் நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற வழக்காடுகள் சென்ற வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளியேற்றியதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து இடங்களும் வெடிகுண்டு நிபுணர் மூலம் சோதனை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்ல கோர்ட்ல இருந்து மேல இருந்து டபுள் ஓடி வந்தீங்க எல்லாருமே. ஏன் எதனால வந்தீங்க? யார் மேடம்? எதுக்கோசரம்? என்ன நடந்தது? திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் பாம்பு வச்சுக்கிற ஒரு பொருளை கிடைச்சிருக்காங்க. அதனால காவல்துறையினர் எல்லாரையும் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா நீதிமன்ற ஊழியர்களையும் வழக்கத்தில் எல்லாம் வெளியே வர விசாரணை பண்ணுறாங்க. கோர்ட் போய் உள்ள பார்த்து இன்னைக்கு வழக்கம் போல நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருந்தது. வழக்காடிகளும் பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் எல்லாருமே ஆஜராகி நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு எல்லாரும் ஒவ்வொருத்தராக வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது பார்த்தோம்னா இந்த நீதிமன்றத்தில் பாம்பு இருக்கிறதா தகவல் வந்தது. எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக வந்ததா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டாங்க. எல்லாரும் வெளியே வந்துட்டோம். பதட்டத்தில் இருக்கிறோம். இது வரைக்கும் அதற்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. காவல்துறையிலிருந்து வராங்க, பார்க்குறாங்களே ஒழிய அதற்கு உண்டான நடவடிக்கை துரிதப்படுத்தணும். வேகமாக இந்த பதட்டத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறோம். இதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். என் பேர் முகமது பிலால், வழக்கறிஞர், திருப்பத்தூர்.